തമിഴില് മാത്രമേ ഉള്ളൂ, തമിഴ് ഭാഷയിലേ ഉള്ളൂ. പക്ഷെ അത് എല്ലായിടത്തും ഇപ്പോൾ എല്ലായിടത്തും എന്ന് വെച്ചാൽ കേരളത്തിലും കൂടെ തമിഴിൽ തന്നെ ആയിരിക്കും ഇറങ്ങുന്നത്. ബാക്കി സ്ഥലത്തുള്ള കാര്യങ്ങൾ അറിയില്ല, അത് ഇറങ്ങിയതിന് ശേഷം അറിയുള്ളൂ. ഇപ്പൊ നിലവില് മലയാളത്തിലേക്ക് ഡബ് ചെയ്യുന്നില്ല, തമിഴ് സിനിമയായിട്ട് തന്നെയാണ് കാണുക. അതൊരു വോണ്ടഡ് ഡിസിഷനും കൂടെ ആയിരുന്നു, കാരണം കൾച്ചർ ഓറിയന്റഡ് ആയിട്ടുള്ള ഒരു സിനിമയാണ്. ഇപ്പൊ നമ്മൾ അങ്കമാലിയുടെ സ്ഥലത്ത് ഒരു പടം തമിഴിൽ ഡബ് ചെയ്ത് കണ്ടു കഴിഞ്ഞാൽ എങ്ങനെ ഉണ്ടാവും എന്ന് പറയുന്ന ഒരു വ്യത്യാസം ഉണ്ടല്ലോ. അതേപോലൊരു കൾച്ചറിന് ഒരുപാട് പ്രാധാന്യമുണ്ട്, ആ സ്ഥലത്തിനും പ്രാധാന്യമുണ്ട്. അത് നമ്മളൊരു പെട്ടെന്നൊരു മലയാളം ശബ്ദം അവിടെ നിന്ന് വന്നാൽ ഒരിക്കലും മാച്ച് ചെയ്യില്ല. അതുകൊണ്ട് നമ്മളത് തമിഴിൽ തന്നെയാണ് ഇവിടെ ഇറങ്ങുന്നത്. ഇപ്പം വർഷങ്ങളായിട്ട് മലയാള ഫിലിം ഇൻഡസ്ട്രിയിൽ നിൽക്കുന്നതാണ്, ഒരുപാട് മലയാള സിനിമ ചെയ്യുന്നുണ്ട്. അപ്പം എന്തുകൊണ്ടാണ് തമിഴ് ഇൻഡസ്ട്രിയിലേക്ക് ഇത്രയും ലേറ്റായിട്ട് ഒരു സിനിമ ചൂസ് ചെയ്യാൻ കാരണം? ഇതിന് മുമ്പ് വേറെ ഓഫേഴ്സ് ഏതെങ്കിലും വന്നിട്ടുണ്ടായിരുന്നു? ഓഫേഴ്സ് ആഫ്റ്റർ കുംബ്ലിങ് ഓഫേഴ്സ് വന്നിട്ടുണ്ട്. പക്ഷേ ഇപ്പം ഈ പറഞ്ഞ പോലെ ഇങ്ങനെ ഒരു സെൻട്രൽ പരിപാടി ആയിരുന്നില്ല. ഇപ്പോൾ ആഫ്റ്റർ RDX ആണ് ശരിക്കും പറഞ്ഞാൽ ഈ ഒരു സെൻട്രൽ ക്യാരക്ടർ പരിപാടിയിലുള്ള കുറച്ച് ഓഫേഴ്സ് വന്നത് ആ സമയത്താണ്. ഈവൻ തെലുഗുന്നും ഒക്കെ നമുക്ക് കോൾസ് ഉണ്ടായിട്ടുണ്ട്. പക്ഷെ എന്താണെങ്കിലും എനിക്ക് കണക്ട് ചെയ്യാൻ പറ്റണം എന്ന് പറഞ്ഞൊരു വിഷയമുണ്ടല്ലോ, കഥ. നമുക്കിപ്പോൾ ഒരു തമിഴ് സിനിമ ചെയ്യുന്നതിനപ്പുറത്തേക്ക് ആ കഥാപാത്രമായിട്ട് ആ ഒരു 40-42 ദിവസം നമുക്കൊരു കണക്ഷൻ ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ അതിൽ നിൽക്കാൻ പറ്റുള്ളൂ. അല്ലെങ്കിൽ അതൊരു ഭയങ്കര ഒരു ജോലി പോലത്തെ ഒരു പരിപാടി, അതെനിക്ക് പറ്റില്ല ഇതിന്. അപ്പോൾ അങ്ങനെ എനിക്ക് കണക്ട് ആവുന്ന പരിപാടി പിടിക്കുള്ളൂ. അങ്ങനെ കണക്ട് ആയ എല്ലാം ഒത്തും വന്നു. ഇപ്പോൾ ഇത് ചില കഥകളാണ് നമ്മൾ ഇഷ്ടപ്പെട്ട് പോയിട്ട് ചിലപ്പോൾ ചില പ്രാക്ടിക്കൽ വിഷയങ്ങളാണ് ആ പ്രോജക്റ്റ് നടക്കാണ്ടായി പോയ സിറ്റുവേഷൻസ് ഉണ്ട്. പക്ഷെ ഇതെല്ലാം നടന്നു വന്നു, എല്ലാം കറക്റ്റ് നടന്നു വന്നു. അങ്ങനെ சார் டைரக்டர் சார் ஹாய் சார். ஆனால் இப்போ தமிழ்லேயே நிறைய படம் பண்ணுறாங்க. தமிழில் படம் பண்ணுறப்போ அங்கே உள்ள ஆக்டரை வச்சு படம் பண்ணுறது இல்லை, ஹிந்தி தெலுங்கு ஆக்டர் இல்லை மலையாள ஆக்டரு அவங்கள வச்சு மெயின் ரோல் கொண்டு போகிறது. அங்கேயும் இப்போ கமெண்ட் செக்ஷன் நிறையாவே பிரச்சனை இருக்குது. இப்போ இது தமிழ் மெட்ராஸ்காரன்னு பேர், ஆனால் ஆக்டரு சாரை வச்சு பண்ணுறப்போ இது என்ன ரீசன்? கரெக்ட் தான். என்ன கேட்டிங்கன்னா நான் அப்படி ஸ்டேட்டாக நான் பிரித்து பார்க்கல. ஸோ ஒரு டைமில் மோகன்லால் சார்லேருந்து மம்முடி சார் வரைக்கும் அங்கே வந்து கிளக்கிட்டு போனாங்க. இங்கேருந்து கமல் சார் பண்ணியிருக்காரு, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அப்போவே ஸ்டார்ட் பண்ணது. ஆர்டிஸ்ட் அவ்வளோதான், அவர் எங்கேருந்து வந்தாலும் சரி, எந்த ஊரில் இருந்து வந்தாலும் சரி, எங்களுக்கு அவர் ஆர்டிஸ்ட் அப்படி தான், அவ்வளோதான் நான் பார்க்குறேன். ஸோ நான் அந்த ஸ்டேட் ஆர்டிஸ்ட் இந்த ஸ்டேட் ஆர்டிஸ்ட்ன்ற அந்த ஐடியாலஜிக்குள்ளே நான் போகலை. ஸோ ரொம்ப நல்ல நடிகர், அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அந்த ரியலிஸ்டிக்காக ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வரணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் அவரை தேடி வரோம். இப்போ இந்த கேரக்டருக்குன்னு சாரை செலக்ட் பண்ணதா இல்லை ஸ்டோரி எழுதுனது அந்த மாதிரி இருக்கா பேசஸ்? கதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொரு ரைட்டர்ஸ்க்கும் ஒரு நாலேஜ் இருக்கும்ல, ஒரு ஐடியா. எல்லாருமே வந்து இவர் தான் நடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஸ்கிரிப்ட் எழுத முடியாது, அது நடக்காது. எடுத்தோடனே ஒரு பெரிய ஹீரோ வச்சு கதை எழுதணும்னு நினைப்போம், அது நடக்காதுன்னு தெரியும். ஸோ எல்லாத்தையும் தூக்கி பிளாங்காக ஓரமாக வச்சுட்டு ஒரு ப்ராப்பராக ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணி ஒரு கதையை எழுதி லாக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு யார் பொருத்தமாக இருப்பான்னு தேடுவோம்ல. ஸோ அப்படி தேடும்போது நிறைய பேர் படங்கள் பார்ப்போம். அப்படி நான் இவரோட படங்கள் நிறைய பார்த்தேன். ஸோ இவர் கிடைச்சா நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், இந்த கேரக்டர் எனக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போக முடியும்னு ஒரு சிலர் மேலே தான் நம்பிக்கை அதிகமாக வரும். அந்த மாதிரி தோணுச்சு. ஸோ ஒரு கேரக்டருக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் தேடி போகலாம், தப்பு இல்லை. நாட் ஒன்லி இப்போ இவரும் இருக்காரு, இவங்க ஐஸ்வர்யா இருக்காங்க, அவங்க ஐ மீன் ஷீ இஸ் நாட் ஒன்லி தமிழ். கலை சார் இருக்காரு, நிஹாரிகா தெலுங்கு. ஸோ எல்லாரையுமே தான் வச்சு பண்ணுறேன், எல்லா ஸ்டேட்டுமே உள்ளே இருக்காங்க.